நிறைய பேர் கோயில்ல போய் அழுகுறாங்க. பட் அத சில பேர் வந்துட்டு எதுக்கு கோயில்ல போய் அழுகுறாங்க? பட் ஒரு 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 மன கஷ்டத்த வெளிய சொல்றதுக்காக அழுகுறாங்க. ஆனா சில பேருக்கு வந்து அது நம்பிக்கை இல்லாம இருக்கு. கோயிலுக்கு போனா தான் இல்ல. வீட்லயே உட்கார்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்ப கோயில் வேற, வீடு வேறன்ற மாரியான சில பேருக்கு வந்து ஒரு கருத்துக்கள் இருக்கும். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? வீட்ல இப்ப நானும் தான் காத்தால எழுந்து பூஜை பண்றேன். எங்க வீட்ல ஒரு நல்ல வைப் இருக்கும். எங்க வீட்ல பாபா பெரிய ஃபோட்டோ வச்சிருக்கேன். சின்ன சிலை வச்சிருக்கேன். எல்லாம் நானும் பண்றேன். ஆனா, கோயிலுக்குன்னு போம்போது, அந்த கோயில் அந்த கலசத்துல கும்பாபிஷேகம் பண்ண கலசம். அதுல அவ்ளோ மெருகேத்திருப்பாங்க. அங்க நம்ம போம்போது, எவ்வளவோ தெய்வத்தோட அனுக்கிரகங்கள் அந்த கோயில்ல இருக்கு. நம்ம அங்க போயிட்டு வரும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது வீட்ல இருந்தா கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதனோட சக்தி நம்ம இப்ப அங்க நவக்கிரகம் இருக்கும். பாபாவ தவிர எவ்வளவோ கடவுளுங்க இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு வரும்போது, நமக்கான ஒரு சின்ன இமோஷனல் ஃபீல் அங்க விட்டுட்டு வரும்போது, வீட்டுக்கு வச்சு நம்ம நிம்மதியா வருவோம். அது வீட்ல இருந்தா கிடைக்காதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனா, கோயிலுக்கு போயிட்டு வருதுங்கிறது அவ்ளோ புண்ணியம். ஏன்னா, சில சிவன் கோயில்லாம் எவ்வளவோ பழமையான ஒரு சிவன் கோயில்கள்லாம் இருக்கு. அங்க நீங்க போம்போது, அங்க இருக்கிற அந்த வைப்ரேஷன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது, நம்ம வீட்ல இன்னும் அந்த வைப்ரேஷன் கூடுமே தவிர இறங்காது. சரியா? அதனால கோயிலுக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்து நீ பூஜை பண்ணலாமே! வீட்லயே அந்த கடவுள் இருக்காங்க. வீட்ல கடவுள் இருக்காங்க. கடவுள் ஆக்சுவலி வீட்லயும் இல்ல, கோயில்லயும் இல்ல. உன் மனசுல தான் இருக்காங்க. ஆனா, நம்ம அந்த கோயிலுக்கு போம்போது, அதுல ஒரு கிடைக்கிற ஒரு வைப்ரேஷன் தான் நமக்கு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது. நத்திங் பட் யூனிவர்ஸ். இல்லையா? அந்த பாசிட்டிவ் எனர்ஜி.